கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 16 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ரம்யாட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த போலீஸ் சாமியாரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, இந்த இடத்துக்கு தான் நான் தீபாவை சாமியாரை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் ஏன் போலீஸ் சாமியார்னு சொல்கிறீங்க? அவர் என்ன போலீஸ் சாமியாரா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, நான் ஒரு யூகத்தில் சொன்னேன். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இது மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்காக தீபா போயிட்டான்னு தெரிஞ்சதோட நீங்கள் போய் தீபாவை பார்த்தீங்க. அப்போ தீபா அந்த சாமியாரை பார்த்ததோட சாமியார் உங்களை பார்த்து பயந்து ஓடுனதா நீங்கள் சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக அது போலி சாமியார் அதானே இருக்கணும். ஒருவேளை நல்ல சாமியாராக இருந்தால் கண்டிப்பாக உங்களை பார்த்து பயந்து ஓடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஒருவேளை அவன் நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக நான் வரும் பொழுது அவன் ஓடி இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் நான் வரும் பொழுது அவன் பயந்து ஓடி இருக்கான். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குதான் கார்த்தி அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, அந்த சாமியாரோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஸ்ரீ ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் அப்படின்னு. அப்போ கார்த்தியும், சரி, நான் மைதிலி அக்காட்ட இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ரம்யா கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த செங்கல்பட்டில் முக்கியமான ஒரு சாமியார் இருக்கார் அப்படின்னு தீபா கிட்ட சொன்னதே அந்த மைதிலி தான். அதான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அந்த சாமியாரோட பேர் என்னன்னு கேட்குறேன். அந்த சாமியாரோட பேரும் நீங்கள் சொல்கிறதும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போமே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி கார்த்தி, நீங்கள் கேளுங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மைதிலிக்கு கால் பண்ணுறாங்க. மைதிலி ஃபோனை பார்த்துட்டு மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க, மீனாட்சி, கார்த்தி தம்பி கால் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. மைதிலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான பேசுகிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, சொல்லுங்கள் தம்பி, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு தீபா செங்கல்பட்டுக்கு அனுப்பி ஒரு முக்கியமான சாமியார் இருக்கார், அவரை பார்த்தா பிரச்சனையெல்லாம் தீரும்னு தீபாட்ட சொன்னீங்கல்ல, அந்த சாமியார் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி, தீபா கிட்ட சொன்னப்போ எனக்கு அவரோட பேர் தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று விசாரித்தேன் அவர் பேர் என்னன்னு. அப்போ அவர் பேர் ஸ்ரீ ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் அப்படின்னு ரம்யா சொன்னால், ஆனால் அவங்க பேர் அது கிடையாது, வினை தீர்த்த அப்படின்னு அந்த சாமியார் பேர் சொல்லுவாங்க. அதனால் ரம்யா சொன்ன பேருக்கும் இந்த பேருக்கும் கொஞ்சம் கூட மேட்சே ஆகலை அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மைதிலி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, தம்பி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் ரம்யாவை கூட்டிக்கிட்டு அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போனீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், ரம்யாவுக்கு தானே தெரியும் அந்த சாமியார் யார் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நீங்கள் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ரம்யா கூட போனது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன நீங்களும் தீபா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. தீபா தான் யாரு கூடயும் போனால் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி, நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போயிருந்தாலும் நான் கண்டிப்பாக கோவப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் ரம்யாவை கூட்டிகிட்டு போனது தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் அக்கா, என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி என்னாச்சு, அவங்க என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த சுவாமிகள் பேர் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஸ்ரீ ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அங்கே மைதிலி மேடம் சொல்கிறது வேறு பேராக இருக்குது அப்படின்னு. ரம்யா கேட்குறாங்க, அவங்க என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க சொன்னது வினய் தீர்த்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு
ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் தீபாவை தேடி இந்த ஊருக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய சாமியாரை பார்க்க வந்தோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி அந்த சாமியார் வந்து இமயமலைக்கு போயிட்டாரு, அவர் இந்த வாரத்தில் வரலை அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அந்த சாமியாரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, நான் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டே விசாரித்தேன். இப்போதைக்கு புதுசாக வந்திருக்க சாமியாருன்னா அந்த ஸ்ரீ ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை அவராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் தீபாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் பார்த்த சாமியார் வந்து நல்ல சாமியார் கிடையாது, அவன் போலி சாமியார், உங்களை வந்து ஏமாற்றிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா செம அதிர்ச்சியாகி, என்ன கார்த்தி சொல்கிறீங்க, என்னைய அவன் ஏமாற்றிட்டானா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், சாமியார் மாதிரி நடித்து உங்களை ஏமாற்றிருக்கான், நீங்களும் அவன் உண்மையான சாமியாருன்னு நினச்சிட்டிங்க. தீபாவுக்கு இதை பற்றி தெரியலை, அவங்க வந்துட்டு அவன் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லி கூடவே போயிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி எதுக்காக வந்துட்டு அவன் எங்களை ஏமாற்றணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுவும் தான் எனக்கு ஒன்றும் புரியல, ஃபஸ்ட்டு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த போலி சாமியார் மட்டும் என் கையில் கிடச்சான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ரம்யா சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நீங்கள் யாருக்கிட்ட விசாரித்து இந்த சாமியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, இது மாதிரி நான் கடையில எல்லாம் வந்து விசாரித்தேன், இது மாதிரி இங்கே ஏதோ முக்கியமான ஒரு பெரிய சாமியார் வரப்போகிறாராம்ல, அவர் பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ எல்லாருமே சொன்ன பேர் என்னென்னா இவர் பேரை தான் சொன்னாங்க, அதனால தான் இவர் உண்மையானவர்னு நினச்சி நாங்கள் இங்கே வந்துட்டேன், நீங்கள் வேணும்னா பக்கத்தில் யார்கிட்ட கேட்டு பாருங்களா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவன் என்ன விசாரிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சா நம்ம சொன்ன உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்புறானே, ஆகா இவங்கிட்ட நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அந்த ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக பக்கத்தில் இருக்க மல்லிகை கடைக்கு போயிட்டு, இங்கே பாருங்கள், இங்கே ரீசண்டாக லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் ஆசிரமம் இருந்துச்சாம்ல, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, ஆனால் அது ஆசிரமம் மாதிரியே தெரியல, ஒரு 4 நாளைக்கு ஏதோ ஒரு மாதிரி செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க, அப்புறம் டக்குன்னு பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவனுங்க யாருன்னே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அங்கே வந்திருந்த சாமியார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் தெரியாதே, ஆனால் என் கடைக்கு வந்து அடிக்கடி பீடி குடிக்க வருவான், அது மட்டும் தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி, என்ன அவர் சிகரெட் பண்ணுவாளா அப்படின்னு. அதுக்கு மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, ஆமாம் சார், அவர் கேட்குற பொருளை மட்டும் நான் கொடுத்துட்டு ஏன் வம்புன்னு கம்முன்னு இருந்துருவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவருடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கா, இங்கே தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்களே, அதை செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார், இந்த சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் தரேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த எவிடன்ஸ் மட்டும் கொடுங்க, என் ஒய்ஃபோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பொண்டாட்டிக்கு ஆபத்து அப்படிங்கிற சொல்கிறதுனால தான் நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நான் தான் சிக்கிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்குள்ளே போய்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஒருத்த வரான். அப்போ மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, சார் இவன் தான் சார் பக்கத்தில் ஒரு மாதிரி ஏதோ மடம் மாதிரி ரெடி பண்ணான், அப்புறம் டக்குன்னு வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டான், இவனை பார்த்தாலே போலீஸ் சாமியார் மாதிரி தான் இருந்தான், எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, கடைசியில் பார்த்தா அவன் போலீஸ் சாமியார் தானா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் இந்த வீடியோவை மட்டும் என் ஃபோனில் எடுத்துக்கவா அப்படின்னு. அதுக்கு மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, எடுத்துக்கிடுங்க சார் அப்படின்னு. கார்த்தியும் அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு ரம்யாவை வந்து பார்க்குறாரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி என்னாச்சு, ஒரு ஆதாரமும் கிடச்சிருக்காதே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் கிடைக்கல, அதெல்லாம் கிடச்சிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா ஷாக் ஆகி, என்ன ஆதாரம் கார்த்தி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்த ரம்யாவுக்கு செம ஷாக்கு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அட பாவி, இந்த மாதிரியாடா பப்ளிக்காக வந்து நின்றுக்கிட்டு சிகரெட் வாங்கி குடிப்ப, இதுலையே நல்லா தெரியுதே நீ போலி சாமியார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, பார்த்தீங்களா சாமியாருன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்போ
ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, இவன் செமையாக வந்து எங்களை ஏமாற்றிட்டான். கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபாய் இந்த பரிகாரத்துக்காக வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். பார்த்தீங்களா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தீபானாச்சும் இன்னசென்ட்டு, அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்களும் தானே கூடவே இந்த பரிகாரத்தை பற்றி பேசிக்கிட்டீங்க. எதுக்காக தீபாவை அந்த பரிகாரத்தை செய்ய விட்டீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நம்புங்க, நான் ஒன்றும் அந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி நான் தீபாவை எந்தவித கட்டாயமும் படுத்தலை. அந்த பரிகாரத்தை செய்ய வேணாம், செஞ்சேன்னா உன் குடும்பத்தில் உள்ளவங்க என்னையே தான் பழி சொல்லுவாங்க. உன் மேலே எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தீபாவை பேசினேன். அவள் கொஞ்சம் கூட காதிலே வாங்கவே இல்லை. இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்வேன் அப்படிங்கிற ஒரே பிடிவாதத்தில் தான் ஒத்த காலில் நின்னான். அதுக்கப்புறமே என்னால் என்ன கார்த்தி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த வீடியோ எடுத்ததுக்கும் நீங்கள் தானே காரணம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி, அந்த வீடியோவை நான் கேட்கவே இல்லை. தீபாவாக தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி, எனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா இதை என் குடும்பத்துக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் அவளையே தேட ஆரம்பித்தேன். நீங்கள் என்ன என்னமோ நானே தீபாவை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னையை சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், தீபா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்காக தான் அந்த பரிகாரத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, சரி கார்த்தி, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் உங்கள் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய வேலைக்கு வந்து ஆப்பு வைக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரிங்க மேடம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ரம்யா இந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, எந்த பக்கம் போனாலுமே ரம்யா நல்லவங்க மாதிரியே நடிக்கிற மாதிரி இருக்கே, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஃபஸ்ட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நேராக அந்த சேகருக்கு கால் பண்ணுறாங்க. சேகர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல அப்போ ரம்யா சொல்கிறாங்க, டேய் போலி சாமியார், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கும் பொழுது வெளியில் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் பக்கத்து கடையில் போயிட்டு நீ பாட்டுக்கு தீனி வாங்கி தின்னு இருக்க. இங்கே பாரு, அந்த கார்த்தி நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். உன் ஃபோட்டோவை அவன் வச்சுருக்கான். கண்டிப்பாக உன் ஃபோட்டோவை மட்டும் போலீஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு கண்டுபிடிச்சிருவாங்கனுங்க. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறான், மேடம் நான் தான் தாடி வச்சுருந்தேனே, கண்டிப்பாக என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கார்த்தியை பற்றி உனக்கு தெரியல, அதான் இப்படி பேசுகிறேன். அவன் கண்டுபிடிச்சானா கண்டிப்பாக உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் எனக்கு எப்படி மேடம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்? இந்த பிளான் எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டே நீங்கள் தானே, உங்களை போட்டு விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அட பாவி, உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், எனக்காக நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போக மாட்டியா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறான், மேடம் உங்களுக்காக ஜெயிலுக்கு போகிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக என் குடும்பத்தை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக முடியுமா? இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபா ஃபுல்லாக வந்து காலி ஆகிட்டு, நீங்கள் எனக்கு இன்னொரு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அதை வச்சு நான் எப்படியாவது என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது என் குடும்பம் என்னையே பார்த்துக்கும், உங்கள் மேலே நான் பழி சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, சூழ்நிலையை பயன்படுத்துறீல்ல, இப்போ உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறான், மேடம் எனக்கு இப்போதைக்கு ஒரு 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, கொடுத்து தொலைகிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னதோட அந்த போலி சாமியாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சேகருக்கு அந்த இடத்த சேகர் வந்து ரம்யாட்ட ஒரு இடத்த சொல்கிறாங்க, லொக்கேஷனை. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சேகரை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. கரெக்டாக சேகரும் ஒரு இடத்துக்கு வரான். அங்கே வந்ததோட ரம்யா நேராக அந்த சேகர்கிட்ட 20 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க அப்போ அந்த சேகர் சொல்கிறான், மேடம் ஆரம்பத்தில் உங்ககிட்ட வேலை பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு பணம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க போலையே, மேட்ரு அவ்வளோ பெருசு போலையே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையாக இந்த ஊரை விட்டு கிளம்பிடு அப்படின்னு. அதுக்கு அந்த சேகர் சொல்கிறான், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறேன், என் ஃபேமிலிக்கிட்ட இந்த காசை கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ யாருக்கிட்டேயும் சிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்னு. இதை கேட்ட சேகர் சொல்கிறான், மேடம் உங்ககிட்ட காசு 20 லட்ச ரூபா வாங்கிட்டேன்னு, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் யாருக்கிட்டேயும் நான் மாட்டேன், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேகர் பணத்தை எடுத்துக்கிட்டே நேராக வீட்டுக்கு போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம
ரம்யா வந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு ஒரே குழப்பம். நம்ம தீபாவை யார் தான் கொலை பண்ணுற முயற்சி பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆனந்து ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குண்ணா, தீபாவை கொலை பண்ணுறது யாருன்னே தெரியல அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, ஒருவேளை அந்த ரியாவாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், ஏற்கனவே ரியா வந்துட்டு தீபாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினா, ஆனால் அவள் வந்து தீபாவை கொலை பண்ணுறதுக்கு எந்த வகையிலையும் முயற்சி பண்ணலை, என்னை மிரட்டினா மட்டும்தான் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி உனக்கு வேறு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறதா இல்லை சந்தேகப்படாமல் விட்டுறதான்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி உனக்கு யார் மேலே சந்தேகம்னு சொல்லு, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா ரம்யா இப்படி அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ரம்யா ரொம்ப டேலண்டான பொண்ணு, ஒரு விஷயத்த வேணும்னு நினச்சா அதை அடையாமல் விட மாட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஏன் கார்த்தி ரம்யா மேலே சந்தேகப்படுற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அந்த பரிகாரத்துக்கு கூட்டிகிட்டு போனது ரம்யா தான். தீபா வந்துட்டு ஒரு சின்ன துரும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களாம் வந்து ரம்யாவை ஒரு மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடிச்சிருப்பாங்க, நீங்களே சொல்லு ஆனந்த் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி நீ சொல்கிறதும் சரிதான், இது மாதிரி ஐஸ்வர்யா கூட அந்த மாதிரி யோசிப்பா, இன்னொருத்தவங்களை அந்த மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி தள்ளணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக தீபா அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாள். தீபாவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு கல் மனசெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதே சந்தேகம்தான், ஒருவேளை ரம்யா வந்துட்டு தீபாவை அந்த மரப்பெட்டிக்குள்ளே போட்டு தள்ளுறதுக்காக ஏதாவது திட்டம் போட்டிருப்பாளோ அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் அருணும் போயிட்டு அந்த ரம்யாவை சந்தித்தோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன்னா நான் கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது என்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறதுன்னு போய் பார்த்தியா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை கார்த்தி, என்கிட்ட ரீசெண்டாக ஐஸ்வர்யாவும் ரியாவும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன விஷயம்னா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த ரம்யா இருக்கல்ல, அவள் உன்னைய ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன், ஆனால் அவகிட்ட நேரடியாக போய் கேட்டதுக்கு தீபாவோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்தி, நான் எப்படி வந்துட்டு தீபாவோட ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுவேன், யாரோ உங்ககிட்ட தப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மலுப்புனா. அதுக்கப்புறமா நான் ரியா கிட்டேயும் ஐஸ்வர்யா கிட்டேயும் கேட்டதுக்கு, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டால் அவள் எப்படி சொல்லுவாள், இதனால் பிரச்சனை வந்துடாதா, அதனால தான் அவள் சொல்லலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல, அந்த தீபாவை கொலை பண்ணிவிட்டு உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த ரம்யா இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா ரம்யா அப்படியே யோசிப்பாங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி அப்படி கூட கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி ஓகே நான் அப்புறமாட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி வந்துட்டு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருல்ல மணி, ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி நேராக மணிக்கு கால் பண்ணுறாரு. மணி காலை அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி எப்படி இருக்க கார்த்தி, உன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ மணி கேட்குறாரு, கார்த்தி நான் உன்னை கொஞ்சம் நேரடியாக மீட் பண்ணலாமா அப்படின்னு. கார்த்தியும் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நேராக மணியை போய் பார்க்குறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சுன்னா பொசுக்குன்னு பார்க்கணுன்னு சொன்னீங்களே, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, கார்த்தி ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன்னு, இது மாதிரி நான் வந்து வேலையை விட்டு வந்துட்டேன், அதுக்கான காரணம் என்னென்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சொன்னீங்க, என்னாச்சு இப்போ அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, கார்த்தி என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, நீ எனக்கு வந்து ரொம்ப நண்பனாகிட்டியல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ மணி கேட்குறாரு, சரி கார்த்தி உன்னுடைய ஒய்ஃப் தீபா எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி ரம்யா இருக்காங்கள்ல அப்படின்னு.
அப்போ மணி சொல்கிறாரு, நம்ம மேடம் ரம்யாவா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், நம்மளுடைய மேடம் ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து தீபா பரிகாரம் செய்கிறதுக்கு போயிருக்காங்க. இது எனக்கு தெரியல, நான் போட்டடிச்சு எப்படியோ தீபாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, கார்த்தி இதை பற்றி தான் நான் சொல்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்னாச்சு சொல்லுங்கண்ணா அப்படின்னு. மணி சொல்கிறாரு, கார்த்தி ஒரு நாள் உன் பேரும் ரம்யா மேடத்தோட பேரும் செவத்தில் எழுதி இருந்துச்சுன்னு கம்பெனியில் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆகினுச்சுல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் எழுதி இருந்துச்சு, பெரிய பிரச்சனை ஆகிட்டு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டு ரம்யா சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாங்க, கார்த்தி அந்த பேர் எழுதுனது யார் தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யார் எழுதுனது அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, கார்த்தி அந்த ரம்யா மேடம் தான் அங்கே வேலை பார்த்த ஒரு லேபருக்கு காசு கொடுத்து போய் எழுத சொல்லியிருக்காங்க. அவனும் போய் எழுதிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ரம்யா மேடம் வந்து அவனுக்கு காசு கொடுத்து, இனிமேல் நீ இந்த இடத்துக்கு வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்து கொடுத்தாச்சு. எனக்கு இது எப்போ தெரியும்னா, அந்த பையனை நான் நேரடியாக மீட் பண்ணேன். பார்த்துட்டு, நீ எதுக்கடா வேறு கம்பெனிக்கு போயின அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இந்த விஷயத்த சொன்னான். இது கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, ரம்யா மேடம் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? கார்த்தி உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு அந்த மேடுக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்காக அவங்க இப்படி பண்ணணும்னு எனக்கு ஒரே சந்தேகமாயிட்டு. உடனே நான் ரம்யா மேடத்தை போய் நேரடியாக பார்த்து கேட்டேன், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இங்கே பாரு, இனிமேல் உனக்கு இந்த இங்கே வந்து வேலை கிடையாது, இனிமேல் நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லி என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அதனால ஒரு மனக்கசப்பில் தான் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? அப்போ அந்த பேர் எழுதுனது ரம்யாவுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, கார்த்தி அந்த பேர் எழுதுனதே ரம்யா தான் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக அவங்க ஏன் பேரை போர்டில் எழுதணும் அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, கார்த்தி இது கூட தெரியலையா, உன்னையா அந்த மேடம் உயிருக்கு உயிரால் லவ் பண்ணுறாங்க, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகிட்டல, அதனால உன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ வந்து அவங்கள தப்பாக நினைப்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இத்தனை நாளும் சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்போ தீபாவை இன்டென்ஷனலாக தான் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ணணும்னு நினச்சாங்களா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, அப்படி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல. கார்த்தி நீ எதுக்கும் அந்த ரம்யா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க, தீபா மேடத்தை அந்த ரம்யா கூட எங்கேயும் அனுப்பிடாத அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி இது வரைக்கும் நீங்கள் விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னா என் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை இருக்குது, நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப நன்றி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம மைதிலே நேராக கார்த்திக்கிட்ட வந்து, கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன விஷயம் பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன விஷயம், எல்லாமே ரம்யா பற்றின விஷயந்தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா பற்றின விஷயமா, என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, ரம்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா வந்துட்டு தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரம்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மேடம், நான் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னா அப்போ அவங்க தான் எனக்கு மேடமாக இருந்தாங்க, இப்போ வரைக்கும் நான் அவங்கள மேடம்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, இது மாதிரி அந்த ரம்யா இருக்காங்கள்ல, அவங்க உங்கள் மேலே ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு. அப்போ கார்த்தி ஷாக் ஆகி, எப்படி ரம்யா அப்படி ஏன் மேலே ஆசைப்படுவாங்க, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னா எப்படி ஏன் மேலே ஆசைப்படுவாங்க அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, அதனால தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டையே தீர்த்து கட்டணும் அப்படின்னு அந்த ரம்யா பிளான் பண்ணி தான் தீபாவை தனியாக அந்த பரிகாரம் செய்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஐயோ என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, நீங்கள் நடந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எந்த விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் வந்துட்டு நம்புறீங்களா, தீபா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினப்பா, ஆனால் அவளாக மைதிலியை ரம்யாவை அந்த மரப்பெட்டிக்குள்ளே போட்டு ஆணி அடித்து தண்ணிக்குள்ளே இறப்பிருப்பா, கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கள், தீபா அப்படி பண்ணுறாளா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு சந்தேகம், கண்டிப்பாக தீபா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ரம்யா வந்துட்டு எல்லாத்தையுமே நம்புகிற மாதிரி சொன்னாங்க, அதான் என்னால் வந்துட்டு மறுக்க முடியல அப்படின்னு.
அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியும். தீபா அந்த மாதிரி ஒருத்தவங்களை மரப்பட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி அவங்கள தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டு தவிக்க விடுற ஆள் கண்டிப்பாக கிடையாது நம்ம தீபா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இப்படி கூட இருக்கலாம்ல, தீபா வந்துட்டு ரொம்ப மயக்கத்தில் இருந்தாங்க, இது மாதிரி எப்போ அந்த காட்டுக்கு போனேன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த கேப்பில் தீபாவுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன தம்பி நடந்திருக்கும்? தீபாவுக்கு ஏதாவது மயக்கம் வர மாதிரி ஏதாவது அந்த ரம்யா கலந்து கொடுத்துருப்பா. இதனால தான் ரம்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அங்கே நம்ம மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, இங்கே பாருங்கள் கார்த்தி தம்பி, எனக்கு மைதிலிக்கு மட்டும் சந்தேகம் கிடையாது, எனக்குமே சந்தேகம் தான். நாங்கள் 2 பேருமே தீபாட்ட கூப்பிட்டு பேசணும். இது மாதிரி ரம்யா வந்துட்டு இன்டென்ஷனலாக உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பரிகாரத்தில் சிக்க வைக்க போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களை நாங்கள் எச்சரித்தோன்னு சொன்னோம். ஆனால் தீபா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. என் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்டே சண்டை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டான். இங்கே பாருங்கள் தம்பி, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து ரம்யாவை பார்த்தா நல்லவ மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வரா. தயவு செஞ்சு வந்து அவளுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு தீபாவை விரும்புகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்றைக்கும் எதையும் தப்பாக நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு தீபாவுக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். தீபா என்னுடைய மனைவி அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் தீபாவுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ரம்யா ஏதாவது சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி உங்களுக்கும் தீபாவுக்கும் சண்டை வர மாதிரி ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி விட்டால் என்ன நடக்கும்? உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் கண்டிப்பாக என்கிட்டேருந்து தீபாவை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, கார்த்திக்கிட்ட நம்ம சொன்ன வரைக்கும் கார்த்தி இந்த விஷயத்த ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. கண்டிப்பாக கார்த்தி இதை சாதாரண விஷயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் எப்படியாவது கார்த்திக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபா நம்மளுடைய குடும்பம், தீபா என்னுடைய தங்கச்சி, உங்களுடைய தங்கச்சி கூட. தீபாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தான் சால்வ் பண்ணணும். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த ரம்யாவை கார்த்திகிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும், அந்த ரம்யா கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, மைதிலி சொல்கிறாங்க, நம்ம என்ன மீனாட்சி பண்ணுறது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நம்ம நேரடியாக அந்த ரம்யா கிட்டேயே கூப்பிட்டு பேசிடுவோம். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுருவோமே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒருவேளை நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாமையே ஏதாவது ஒரு திட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பேசணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, அதுவும் சரிதான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா. ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க, இன்னும் எத்தனை நாள் இங்கேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க போகிற, நீ ஜாமீனுக்காக வக்கீலை பார்த்தியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வக்கீலையெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் இன்னும் அவர் வந்துட்டு எனக்கு பெயில் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. நான் பல வகையில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த அபிராமி வேற கண் முழிச்சிட்டா, அது தெரியுமா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட ரியா ஷாக் ஆகுறாங்க, என்ன அபிராமி கண் முழிச்சிட்டாளா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், அவள் கண் முழிச்சிட்டா, நேற்று தான் வந்து அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நேற்று தான் என் பொண்ணு ஐஸ்வர்யா வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னால், அதை கேட்டதோடு எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு. அவள் எப்படியும் மேலே போயிடுவா, இருக்கிற சொத்து எல்லாம் என் பொண்ணு பேருக்கு வந்துடும், என் பொண்ணு அந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருப்பா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த அபிராமி கண்ணு முழிச்சிட்டா, அபய கட்டத்துலேருந்து தாண்டிட்டான்னு டாக்டர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற ரியா? இங்கே பாரு, வீடியோ ஆதாரம் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக அபிராமி வந்துட்டு கோர்ட்டில் உன்னை கை காமிச்சான்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரியா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நீ இங்கே இருக்கிறதும் ரொம்ப தப்பு. நீ இங்கே இருந்தியன்னா நானும் சேர்ந்து மாட்டிப்பேன். அதனால் நீ எப்படியாவது இந்த ஊரை விட்டு கிளம்பிடு அப்படின்னு. அதுக்கு அந்த ரியா சொல்கிறாங்க, நான் எப்படி இந்த ஊரை விட்டு கிளம்ப முடியும்? நான் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணுங்க, அப்போ தான் நான் அந்த ஊரை விட்டு கிளம்ப முடியும். நான் போனேன்னா கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படின்னு.
அப்போ ராஜேஸ்வரிக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ பெயில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு வக்கீலும் உனக்கு உதவி பண்ணுற மாதிரி தெரியல, அதனால நீ கிளம்பிரு அப்பா அப்படின்னு சொல்ல ரியா சொல்கிறாங்க, கிளம்புறதா? அப்படி கிளம்புற மாதிரி இருந்தால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தானே சொல்லி உங்கள் மேலே பழி போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆவுன்னா இதை சொல்லியே என்னை மிரட்டுறதுலேயே இரு அப்படின்னு. ரியா சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது, இதுதான் எனக்கு ஒரு துருப்புச்சிட்டு, இது மட்டும் இல்லைன்னா இன்னொரு நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்பீங்கள்ல அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. ரியா அடுத்ததாக போலீஸ்கிட்ட சிக்க போகிறாங்க. அடுத்தது அதாங்க சீன் நடக்க போகுது.